இந்த வீடியோ டெய்லி சமைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். சோ கடைசி வரையும் பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, நீங்க செஞ்ச குழம்புல இந்த ஆயில் கொஞ்சம் அதிகமாகி போச்சுன்னா அதை எடுக்க ஒரு சின்ன கரண்டில 4-5 ஐஸ் கியூப்ஸை போட்டு அந்த குழம்பு மேல லேசா வச்சு எடுத்தா போதும். எக்ஸஸ் ஆன ஆயில் எல்லாம் அதுல ஒட்டிக்கிறோம். அடுத்து இந்த பனங்கிழங்கு இல்லனா மரவள்ளி கிழங்கோட தோலை உரிக்க அந்த கிழங்குல சாப்ஸ்டிக்ஸ் மாதிரியான ஏதாவது ஒரு குச்சியை சொருகி அதுக்கு மேல பீலரை வச்சு நீங்க பீல் பண்ணும்போது தோல் அழகா பிரிஞ்சு வந்துடும். அடுத்ததா இந்த சாப்பாடு செய்யும் போதோ இல்ல பால் கொதிக்க வைக்கும் போதோ அது பொங்கி நம்ம அடுப்பையே நாஸ்தி ஆக்கிடும். சோ அப்படி பொங்கி வரும்போது அது மேல 2 சாப்ஸ்டிக்ஸ் மாதிரியான குச்சியை வச்சிட்டீங்கன்னா போதும், பொங்காது. அடுத்ததா கடைசியான ஹேக்க பாக்குறதுக்கு முன்னாடி உங்களோட பேரையும் உங்களோட தனித்திறமையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்கள மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. பாம் 1 செயல் 3. அடுத்ததா அந்த கடைசியான ஹேக் என்னதுன்னா, இந்த வாழைப்பழத்தை சாப்பிடலாம் சொல்லி வாங்கிட்டு வந்து ஒரு 2-3 நாள் தான் வச்சிருப்போம், உடனே அழுகி போயிடுவான். அதை தடுக்க என்ன பண்ணலாம்னா, ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லனா ஒரு நல்ல துணி எடுத்து அதை நல்ல தண்ணியில முக்கி புரிஞ்சு விட்டு அந்த வாழைப்பழத்துக்கு மேல இருக்கிற அந்த காம்புல சுத்தி வச்சிட்டீங்கன்னா போதும், வாரக்கணக்கா ஆனாலும் கூட வாழைப்பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருப்பான். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாவே யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்துச்சுன்னா டெய்லி சமைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.